ஆக்டிவிட்டி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். பிரைட்வின் வருவார். நமக்காக ஒரு ஸ்பெஷலான பர்சன் வந்து ஆக்டிவிட்டி பண்ணி நம்மள எல்லாரையும். ஓகே, ஹாய் எவ்ரிவன். நான் பேசுகிறது கேட்குதா? லாஸ்ட் வரைக்கும் கேட்குதா? நான் தெரியுறேனா? நான் கொஞ்சம் ஷார்ட் மேலே இருக்கவா? இப்படின்னா தெரியுறேன்னு சொல்கிறீங்களா? சரி, ஓகே. இப்போ தெரியுறேனா? சரி, கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் முன்னாடி வரலாமா? நீங்கள் எனக்கு தெரியல, காற்று வரணுமா? இல்லை, இந்த ஃபேன் போடுறேன் நான். இங்கே முன்னாடி வாங்க. சரி, அங்கே உட்காருங்க, வாங்க. ஓகே, நம்ம இப்போ ஒரு சின்ன கேம் ஒன்று விளையாடலாம். என்னென்னா, நான் சில லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என் கையில் வச்சுருக்கேன். நான் அதை சொல்லுவேன். சொல்ல உடனே யார் ஃபஸ்ட்டு என்கிட்ட அந்த ஆப்ஜெக்டை கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு சாக்லேட். புரியுதா? லாஸ்ட் பாய்ஸ் கைஸ், புரியுதா? நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நேம் சொல்லுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொபைல் ஃபோன் அப்படின்னு சொன்னேன்னா, யார் ஃபர்ஸ்ட் என்கிட்ட மொபைல் ஃபோன் வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு சாக்லேட். புரியுதா? ஓகேவா? ஓகேவா? கேம்குள்ள ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கோம்பு வேணும், சீப்பு வேணும். சீப்பு சீப்பு கோம்பு, சீப்பு தலை சீவிர சீப்பு, கோம்பு. ஏயா ப்ரோ, என்கிட்ட கொடுக்கணும் ப்ரோ. தேங்க்யூ. உங்களுக்கு சாக்லேட் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ வந்துட்டுருக்காங்க, கொடுப்பாங்க. ஓகே ப்ரோ, இந்தாங்க எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, ஜூலியஸ்க்கு இன்னொரு டைம் கிளாப் பண்ணலாமா எல்லாரும்? ஓகே, நெக்ஸ்ட்டு ஏதாவது சாக்லேட். சாக்லேட் ஏதாவது சாக்லேட். சாக்லேட் மிட்டாய், சாக்லேட். என்கிட்ட வந்து கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. எல்லாம் கை தட்டிடலாமா? எனக்கு தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து அடுத்து ஆதார் கார்டு. ஆதார் கார்டு. ஆதார் கார்டு என்னாச்சு காலில்? யார் ஆதார் கார்டு? அது ஜோஷுவா தயாலன்னு எழுதியிருக்கு. என்ன ப்ரோ, உங்கள் ஆதார் கார்டு இவன் பிடிக்கிட்டு வந்துட்டான், உங்கள் சாக்லேட் அவன் வாங்கிட்டான் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, கைத்தட்டிடலாமா கிறிஸ்டியனுக்கு எல்லாரும்? ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் சாக்லேட் உண்டு. எல்லாருக்கும் சாக்லேட் உண்டு. நோட் புக். தேங்க்யூ. கைதட்டிடலாமா எல்லாரும்? தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் இன்விடேஷன் கார்டு. ரெட் கலரில் ஒரு இன்விடேஷன் கொடுத்தாங்களே சின்னதா, அந்த இன்விடேஷன் வேணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணிடலாமா? இந்தாங்க சுதா, எனக்கு வேண்டாம், இந்தாங்க. ஈவெண்ட் வந்துட்டேன், பரவாயில்ல வந்து வாங்கிக்கோ. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ரெட் கலர் ஸ்பெக்ஸ். சிகப்பு கலர் கண்ணாடி. ரெட் கலர் ஸ்பெக்ஸ். ரெட் கலர் ஸ்பெக்ஸ். ரெட் கலர் ஸ்பெக்ஸ் யார்ட்டும் இல்லையா? ரெட் கலர் ஸ்பெக்ஸ். ஓகே, ஏதாவது ஸ்பெக்ஸ் அதர் தென் பிளாக் கலர். பிளாக் கலர் தவிர ஏதாவது கலர் ஸ்பெக்ஸ். பிளாக் கலர் தவிர ஏதாவது கலர் ஸ்பெக்ஸ். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சாக்லேட் இருக்கு ப்ரோ உங்களுக்கு. ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், ஏதாவது ஃப்ளைட் டிக்கெட். பஸ், ட்ரெயின், ஃப்ளைட் டிக்கெட். மெட்ரோ டிக்கெட்டா ப்ரோ?
சென்னை மாநகர. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ? அஸ்வின். அஸ்வின் எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, கடைசி சாக்லேட்டுக்கான ஆப்ஜெக்ட் கடைசி இதுதான். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் கிடையாது. கடைசி கடைசி ஆப்ஜெக்ட், இதை மிஸ் பண்ணிங்கன்னா சாக்லேட் கிடையாது. இந்த ஆப்ஜெக்ட் கொண்டு வரவங்களுக்கு 2 சாக்லேட் இருக்குது. அண்ட் இது வந்து யாரும் கிறிஸ்டியன்ஸ் கொண்டு வரக்கூடாது, நான் கிறிஸ்டியன்ஸ் தான் கொண்டு வரணும். கிளியராக இருக்கா? இது வந்து கிறிஸ்டியன்ஸ் யாரும் கொண்டு வரக்கூடாது, நான் கிறிஸ்டியன்ஸ் தான் கொண்டு வரணும். பைபிள் வேணும். பைபிள் கொண்டு வரவங்களுக்கு 2 சாக்லேட். பைபிள் கொண்டு வரவங்களுக்கு 2 சாக்லேட். ப்ரோ வெக்கப்படுறாரு ப்ரோ, லேட்டு. தேங்க்யூ. கிளாப் பண்ணிடலாமா எல்லாரும்? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. எல்லாருக்கும் சாக்லேட் நான் அப்புறமா தரேன். உங்கள் எல்லார் ஃபேஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே, ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? வின் பண்ண எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். அண்டு இந்த நேரத்துலையும் வந்து நம்ம காலேஜ்லேருந்து பிஇ, அப்புறம் எம்இ, அப்புறம் பிஹெச்டி, அப்புறம் எம்எஸ்சி, அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருமே வெல்கம் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே படித்து கிராஜுவேட் ஆனவங்க ப்ளஸ் அதர் கிராஜுவேட்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க. ப்ளஸ் எங்கள் சீஃப் கெஸ்ட் அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த நேரத்தில் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ஓகே, ஒரு ஸ்பெஷலான ஒரு இது ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பெஷலான ஒரு சாங் பாடுறதுக்காக வெல்கம் கிறிஸ்டபல் அண்ட் நிக்கோல். Check.
இப்போ ஒரு ஸ்கிட் பார்க்கலாம் எல்லாரும். எல்லா கதைக்கும் ஒரு கதாநாயகன் இருக்க மாதிரி நம்மளோட இந்த கதைக்கும் ஒரு கதாநாயகர் இருக்காங்க. அவங்களோட பேர் வந்து கெஸ் பண்ணுறீங்களா? ரொம்ப ஃபேமஸான பேர்லாம் கிடையாது. அவங்க பேர் பாலா. இப்போ நம்ம பாலாவுடைய கதையை பார்க்க போகிறோம். நினைக்கிறேன். ஆமாண்டா, நம்ம போன வருஷம் மாதிரி எப்படி படிச்சோமோ அதே மாதிரி படிச்சுட்டு நல்லா என்ஜாயும் பண்றோம். டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? என்ஜாய் ஃபன்னுன்னு இந்த காலேஜில் ஏதாவது ஒன்று நீங்கள் பார்த்துருக்கீங்களாடா? ஏன்டா இப்படி சொல்ற? டேய் ஏதோ பேரண்ட்ஸ் சேர்த்து விட்டாங்கிறதுக்காக வந்து ஏதோ உட்காந்துட்டு இருக்கேன்டா. எதுக்கு இருக்கேனே தெரிலடா. ஏதாவது ஒன்று ஃபன் இருக்காடா? டேய் என்னடா சொல்ற? ஃபன்னு இல்லையா? டேய் நாங்கெல்லாம் லாஸ்ட் பெஞ்சில் எவ்வளோ ஃபன் பண்ணுறோம் தெரியுமா? பின்னாடி பெஞ்சில் உட்காந்து நாங்கள் படம் பார்க்குறோம், கிளாஸ்லாம் கட் வச்சுட்டு கோட்டுப்புறம் போகிறோம். நீனா ஃபன்னே இல்லைன்னு சொல்கிற? டேய் நீங்கள் கட்டடிச்சு படம் பார்க்குறீங்க, நீங்கள் கோட்டூர் போகிறீங்க. ஆனால் என்னைக்காவது என்னைய வந்து ஜாயின் பண்ண வச்சுருக்கீங்களா? உன்னை வர வேணான்னு யார் சொன்னா? நீ வா போகலாம். எங்கே போகலாம்? சென்னையில் இல்லாத இடமாடா? பீச் இருக்கு, மால் இருக்கு, தியேட்டர் இருக்கு, எங்கேயாச்சும் போவோம். டேய் இருக்குடா, சென்னையில் பீச் இருக்குது, மால் இருக்குது, தேட்டர் இருக்குது. என்னைக்காவது கூட்டு போயிருக்கீங்களா? சரி வா போகலாம். சரி போகலாம். கிளாஸ் வேற போர் அடிக்குது, அந்த டீச்சர் வேற வளன்னு இருப்பாரு. பேசாம கிளாஸ் கட் அடிச்சுட்டு 3 மணிக்கு படத்துக்கு போகலாமா? என்ன சொல்ற? சரி போகலாம்டா. இவங்களையும் கூப்பிடுங்கடா. சரிடா, டிக்கெட்டை புக் பண்ணுறேன் 5 பேருக்கு. புதுசாக தலைவர் படம் இறங்கியிருக்கு. இப்போ 5 பேருக்கு டிக்கெட் போட போகிறேன். வாரீங்களா? 2 பேர் சொல்லுங்க. இல்லடா நாங்க வரலடா. நாங்க இப்போ லைப்ரரி போய் படிக்க போறோம்டா. ஆமாடா. சரி ஓகேடா. என்னடா அப்படி சொல்லிட்டானுங்க? சரி நம்ம 3 பேர் மட்டும் போவோம். போகலாம். சரி போகலாமா படத்துக்கு? 3 மணிக்கு இப்போ கரெக்டாக கிளம்பலாமா? சரிடா போகலாம்டா. டிக்கெட் போட்டாச்சாடா? போட்டாச்சு. வா வா சரி வா. போடா. இல்லை டேய் அடிதான்டா பண்றா வரேன். ஐயோ தலைவர் கொல்றாரு. தலைவர் ஸ்டைல பாருங்க. நோ கத்துறேன். இருடா பார்த்துட்டு தான்டா இருக்கேன். டேய் என்னடா பார்த்துட்டு இருக்க? ஃபன்னே பண்ண மாட்டேங்கிற. என்னடா நீ? டேய் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். ஏய் நல்லா தான்டா இருக்காரு. ஆமாம் நல்லா இருக்காரு போ. சரிடா படம் செமையா இருந்துச்சுல? என்ன படம்டா? செமையா இருந்துச்சு. ஆமாடா சூப்பரா இருந்துச்சுடா. நல்லா இருந்துச்சுடா. என்ன சூப்பரா இருந்துச்சு? நீ வைபே பண்ணல, ஒன்றும் பண்ணல. நீ என்ன நீ? டேய் வைப் பண்ற மாதிரி இடத்துக்கு கூட்டு போங்கடா. இது ஜஸ்ட் வாட்சிங் பிளேஸ்டா. படத்தை பார்த்துட்டு எப்படிடா வைப் பண்ண முடியும்? சரி வைப் பண்ற இடத்துக்கு போலாமா நம்ம? வரியா? சரி போலாம். எங்க போலாம் சொல்லுங்க. கிளப்பு போலாமா? வரியா? கிளப்பா? பப் அடிப்போம் வா. பப்புக்கெல்லாம் நம்மள உள்ள விடுவாங்களாடா? எல்லாம் விடுவாங்க. வா போலாம். மாப்பிள்ள அந்த கேபை புக் பண்ணி கிளம்பலாம். இப்பயே கேபா? மச்சான் கேப் இப்போ வந்துடும். கத்த தேட்டருக்கு வெளில போகிற கரெக்டாக இருக்கும். போகலாமா? போலாம். இப்பயே போலாம். வா போலாம். சரி ஓகேடா வாங்கடா போலாம். The next day, the next morning, the next சரி அப்புறம் எப்படிடா இருக்க? வாடா. நேத்தி நைட் செம்ம ஃபன்ரா. நேத்தி நைட்டு என்ன பாட்டிடா. செம்ம ஃபன்னு. இன்னைக்கு நாள் கொஞ்சம் முக்கையா போகுது. வெள்ளங்கியா போலாமா? ஆமா வெளியே போலாம். முதல்ல மச்சானுக்கு அடி ஃபோன் அடி. அவனுக்கு கூப்பிடலாம். ட்ரிங். ஹலோ சொல்றா மச்சான். எங்கடா இருக்க? நான் இங்க காலேஜ் தான்டா வந்துகிட்டு இருக்கேன். காலேஜ்லாம் போக வேண்டாம் மச்சான். அப்படி பஸ் ஸ்டாண்ட் வா. வெளில எங்கேயா போயிட்டு சுத்தலாம். இல்லை மச்சான் எனக்கு வந்து இன்னைக்கு செட் ஆகலடா. மூடு இல்லடா. இன்னொரு நாள் பார்க்கலான்டா. சும்மா வா மச்சான். நீ வந்தா நல்லா இருக்கும். வா. இல்லை மச்சான் நீங்கள் போயிட்டு வாங்கடா. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்டா. எனக்கு மைண்ட் இல்லைடா, இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. சரிடா பார்ப்போம். சரி ஓகேடா மச்சான். சரி ஓகேடா. டேய் என்னடா சொல்றான் அவன்? வரமாட்டேங்கேங்கான்டா. வரமாட்டானா? என்னடா அவன் செம போரா இருக்கான். சே நம்ம வைஃபுக்கு செட் ஆக மாட்டேக்காமல. ஆமாண்டா. வா வா வா.
என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள், நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள், பஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ, சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ, வீசும் புயலிலே படகும் தப்புமோ, தப்புமோ. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். எனக்குன்னு எதுலேயுமே ஃபன் இல்லை, ஜாய் இல்லை, எதுலேயுமே இல்லை. தேட்டருக்கும் போயிட்டேன், மாலுக்கும் போயிட்டேன், பீச்சுக்கும் போயிட்டேன், பப்புக்கும் போயிட்டேன். ஆனால் எதில் தான் நான் தேடுற சந்தோஷம் இருக்குது, எனக்கு எங்கே தான் கிடைக்கும் எனக்கு தெரில. எனக்கு எங்கே தான் சந்தோஷம் கிடைக்கும்? என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா? சந்தோஷமே இல்லாமல் போயிடுமோ? நான் தேடுற சந்தோஷம் எங்கேயுமே எனக்கு கிடைக்கலையே. ஒவ்வொரு நாளும் இதே நாளோட, இதே நேரத்தோட, இதே சோகத்தோட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது.
எங்கடா கிளம்பிட்டீங்க? அதுவாடா எங்கள் ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, அதுக்கு நாங்கள் ரிஹர்சல் பண்ண போகிறோம். ஓ அப்படியா? என்ன ப்ரோக்ராம்? அதுவா அந்த 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 ஈவெண்ட்டை பற்றியோட இன்விடேஷன் கார்டு இருக்கு பார். ஓகே, ஜாய் 365. ஆனா இங்க ஜாய் ஒண்ணுக்கே வழி இல்லையே. பட் 365 போட்டிருக்கீங்க, எப்படிரா? அது நானும் அப்படிதான்டா இருந்தேன். இப்போ இங்க வந்த பிறகு தான் தெரியுது எவ்வளவு சந்தோஷமும் ஒரு லைஃபே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுடா. ஓ அப்ப நானும் வரலாமாடா? எனக்கும் அங்க ஜாய் கிடைக்குமா? கண்டிப்பா வரலாம். நீனும் வாடா, ரிஹர்சல் தான் இப்போ நடக்குது, வா எங்கூட வா. சரி நான் வருவேன். எனக்கு அந்த நீங்க பண்ற ரிஹர்சல் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் நாளைக்கு ப்ரோக்ராமுக்கு வருவேன். சரி ஓகேடா, கண்டிப்பா. ஓகேவா? சரி ஓகேடா. டேய் உண்மையாவே நீங்க பாடின பாட்டுல ஒரு ஜாய்ஃபுல் இருந்துச்சுடா. எனக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷம் உள்ள கிரியேட் ஆச்சுடா. டேய் இது வெறும் ரிஹர்சல் தான்டா, நாளைக்கு தான்டா மெயின் ஈவெண்ட். நாளைக்கு சூப்பராக இருக்கும்டா, நாளைக்கு நீ வா. அது போக கடைசியில் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஓ ஓகே ஓகே, நான் மட்டும்தான் வரலாமா? இல்லைடா, உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வா, நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பா வரேன்டா. நாளைக்கு ஈவினிங் 5 o'clock. ஓகே சரி ஓகேடா. கண்டிப்பா வந்துடுறா. கண்டிப்பாடா, நாளைக்கு ப்ரோக்ராம்ல சந்திப்போம். ஓகேடா. ஓகே ஓகேடா. சரி எல்லாரையும் கூப்பிட்டு வரலான்னு சொன்னானே, நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்ம கூப்பிடலாமே. டேய் இங்கே பாருடா, மச்சான் கூப்பிடுறான், எடுக்கலாமா? அட்டன் பண்ண ஹலோ மச்சான், என்னடா? மச்சான் என்ன பண்றீங்கடா? நாங்கள் வெட்டியாக தாண்டா இருக்கோம், சொல்கிறா. சரி ஓகேடா, நாளைக்கு ஃப்ரீயாடா? நாளைக்கு ஈவினிங் நாங்கள் எப்பயுமே ஃப்ரீ தான், நீ சொல்லு. அது தெரியும் எனக்கு. சரி ஓகே, நாளைக்கு ஒரு இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க, போகலாமாடா? டேய் இது நம்ம கோட்டூர்புரம் தான்டா, அங்கே ஒரு ஈவெண்ட் நடக்குதான், கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமு, அதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு ரிஹர்சல் ஒன்று பார்த்தேன் அவங்க பண்ணுறது, அதுவே எனக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வரீங்களாடா? எனக்காக வர மச்சான். ஓகேடா, அப்போ நான் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். சரிடா, ஓகேடா 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 ஓகேடா. டேய் ஹாய்டா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இல்லைடா, இன்னொரு 5 to 10 minutesல ஸ்டார்ட் ஆயிரும். டேய் நீங்களும் வந்திருக்கீங்களா? ஆமாண்டா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கும்டா. டேய் ஜூஸ்லாம் குடிச்சிட்டீங்களா? ஜூஸ்லாம் நல்லா இருந்துச்சுடா, குடிச்சிட்டோம்டா. அடுத்து என்னடா, இந்த ஈவெண்ட்டை நீங்கள் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸும் தருவாங்க. சரிடா, ஓகேடா பார்த்துட்டு போகிறேன். சரி ஓகே, அவங்களோட உட்காந்து நானும் பார்க்குறோம். கண்டிப்பாடா, அந்த இங்கே உங்களுக்கே சீட் இருக்குடா, நீங்கள் அங்கே போய் உட்காந்து பாருங்கடா, நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா. ஓகே ஓகேடா. சரிடா, ஆல் த பெஸ்ட்டா. ஆல் த பெஸ்ட். ஓகேடா.
தழுவி அணைக்க எந்த உள்ளம் நெகிழ்ந்தே கொட்டும் பணியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பாலகனே உன்னை தொட்டு தழுவி அணைக்க எந்த உள்ளம் நெகிழ்ந்தே நீர் போல கண்டு காண மெய்ப்பர்கள் வந்தனர் மாடு தொழுவமாய் எந்த நுள்ள மாறிட மீட்பர் பெருந்துள்ளார் எந்த நண்பனாய் நண்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன் எந்த நண்பனாய் நண்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன் கொட்டும் பனியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பாலகனே உன்னை தொட்டு தழுவி அணைக்க என் உள்ளம் நெகிழ்ந்தே வானிலம் ஒரு நீரும் அன்பை அறிந்ததே ஆவியான எந்த உள்ளம் உம்மை மறந்ததே சாதி மதம் தேடலிங்கே அன்பை அளித்ததே உண்மையான அன்பிற்காக ஏங்கியே நின்றதே ஒரு தாயை தேடும் பிள்ளை போல அன்பை தேடி நின்றே இந்த தேடல் எல்லை செல்லும் முன்னே உம்மை கண்டு கொண்டே இருள் யாவும் மறைந்திடும் ஒளியாவும் பரவிடும் இதையாவர் காணவே வருகை உணர்ந்திடும் என்னை வீழ்த்திட தாழ்த்திட யார் யார் நினைப்பிடும் உந்தன் பார்வையில் பாதையில் தேடல் வேண்டுமே என்னை வீழ்த்திட தாழ்த்திட யார் யார் நினைப்பிடும் உந்தன் பார்வையில் பாதையில் தேடல் வேண்டுமே கொட்டும் பணியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பாலகனே உம்மை தொட்டு தழுவி அணைக்க என் உள்ளம் நெகிழ்ந்தே குளிர்நிலா மண்ணில் வந்த பாலகனே உம்மை தொட்டு தழுவி அணைக்க என் உள்ளம் நெகிழ்ந்தே அன்னைக்காடி மீது நீ தவள கண்டு காண மெய்ப்பர்கள் வந்தனர் மாடு தொழுவமாய் எந்த உள்ள மாறிட மீட்பர் பிறந்துள்ளார் எந்த நண்பனாய் நண்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன் எந்த நண்பனாய் நண்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன் இன்னும் ஸ்கிட் முடியலை. நடுவில் இப்போ நம்ம வந்து மெசேஜ் கேட்க போகிறோம். இப்போ வந்து டைட்டஸ் அண்ணா வந்து மெசேஜ் கொடுக்க போகிறாங்க. நாங்கள் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பர்சன் வெல்கம் பண்ணியிருந்தோம்னு சொன்னோம். அது இவங்க தான். எல்லாரும் கைத்தட்டி அவங்கள வெல்கம் பண்ணலாமா? ஓவர் டு அண்ணா. செக் செக். நான் பேசுறது கேக்குதா? ஓகே, எல்லாரையும் பார்க்க முடியுதுல்ல? ரைட்டா? ரைட். சரி,
நீங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராமில். நெக்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் நான் உங்களோட கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி சிஜிலேருந்து வந்திருக்கீங்களா? எல்லாருமே எல்லா கேம்பஸும் மிக்ஸாக வந்திருக்கீங்களா? ஏசிடி, எஸ்ஏபி எல்லாருமே இருக்கீங்களா? சிஜி மட்டுமா? ஓகே, சரி, அது வேணாம். டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் வந்திருக்கீங்க? ஓகே, நான் டிபார்ட்மெண்ட் பேர் சொல்லுவேன், நீங்கள் சவுண்ட் போடும். யாரோட எந்த டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஐடி கற்றுங்க பார்ப்போம். ஐடி இல்லையா? ஒருத்தர் தான் இருக்கீங்களா? சரி, கை தூக்குங்க. ஓகே, ஐடி டிபார்ட்மெண்ட். சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி. யாருப்பா நிறைய வந்திருக்கீங்க? உங்களுக்கே தெரியாதா யார் யாரையும்? ஐடியா? ஐடின்னு சொல்றீங்க, 10 பேர் தான் கை தூக்குறீங்க. எம்இயா? ஓகே, எம்இ நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்க ஓகே, எம்இ எம்பிஏ. ஓகே, எம்இ எம்பிஏ எல்லாம் யாரெல்லாம் கை தூக்கு பார்ப்போம். ஓகே, தம்பிங்க ஹிண்ட் கொடுத்தாப்புல இவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆல்ரைட், சரி, நானும் எம்ஐடியில் தான் படித்தேன். எத்தனை பேருக்கு எம்ஐடி தெரியும்? தெரியாதா யாருக்கும்? மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. உங்களோட இன்னொரு கேம்பஸ் தான்ப்பா அது. தெரியாதா? தெரியும்ல, ரைட்டு. ஓகேப்பா, மேனுஃபேக்சர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காருப்பா, கை தூக்கிடுங்க யாராச்சும். இருக்கீங்களா வேற? ஓகே, பரவாயில்ல, சூப்பர். எல்லாருமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கீங்க, ரைட்டா? நான் சொன்ன மாதிரி நானும் எம்ஐடியில் தான் படித்தேன். 2010 to 2014 அந்த இயரில் ஐடி படித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஐடின்னு சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ் நான் சொன்ன மாதிரி என் லைஃப்பில் லேர்ன் பண்ண ஒரு சில விஷயம். அதுக்கப்புறம் இன்னைக்கு எந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? சத்தமாக கொஞ்சம் பேசுங்கப்பா. நானே சிங்கிளாலாம் பேச வரல, ஓகேவா? ஸோ உங்கள் கூட கொஞ்சம் நேரம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, எனக்கும் காது கேட்க மாட்டேங்குது, ரைட்டா? சரி, என்ன ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க? என்னது, ஸ்நாக்ஸா? கிறிஸ்மஸ். ஓகே, சரி, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறீங்க, கரெக்டா? ரைட்டு. சரி, எதுக்கு கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ்னா என்ன? எதுக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றாங்க? தெரியாதா? கிறிஸ்மஸ் எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க? ஜீசஸ் கிரைஸ்டோட பர்த்தை செலிப்ரேட் பண்றாங்க. சரி, 2 நாளைக்கு முன்னாடி சில்ட்ரன்ஸ் டே கூட செலிப்ரேட் பண்ணாங்களா? எதுக்கு சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க? அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அன்னைக்கு நவம்பர் 14. சரி, ஜவஹர்லால் நேரு பர்த்டேக்கு எதுக்கு சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க? ஓகே, அவருக்கு சில்ட்ரன்லாம் ரொம்ப பிடிக்குமாப்பா, அதனால சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க, கரெக்டா? அக்டோபர் 2 என்னது? சரி, எதுக்கு காந்தி பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றாங்க? அவர் என்ன பண்ணார் அப்படி நமக்கு? ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். ஓகே, வேற என்ன பண்ணார் அவர் நமக்காக? ஓகே, ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாராம்ப்பா, ரைட். எல்லாருக்கும் தெரியும்ல, ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிருப்பீங்க, ரைட்டு. ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாரு, அவர் பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்காக அவர் பர்த்டே அக்டோபர் 2 செலிப்ரேட் பண்றாங்க. டிசம்பர் 25 ஜீசஸ் அப்படி என்ன பண்ணிட்டாரு அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க? கேட்கறதானே, லாஜிக் தானே? எதுக்கு அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க? அப்படி என்ன பண்ணியிருக்காரு அவரு? எல்லாம் தெரியலண்ணே, சும்மா வந்தா ஸ்நாக்ஸ் கொடுக்குன்னு சொன்னாங்க, வந்தோம். அப்படி வந்து கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறீங்களா? சரி, ஸோ அதை பற்றி தான் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம பேச போகிறோம், கேட்க போகிறோம். என் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், ரைட்டா? சரி, எப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? இந்த உலகத்தை நீங்கள் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப நல்ல உலகம் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லைனா இட்ஸ் ரொம்ப ஈவிலான ஒரு வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவீங்களா? நல்ல உலகமா? யாராவது சொல்லுங்களேன், என்ன வேர்ல்டு? நல்ல வேர்ல்டு தானே அது? ஈவில் வேர்ல்டா? ஓகே, எதுக்கு ஈவில் வேர்ல்டுங்கிறோம்? நிறைய ஈவில் நடக்குதுல நம்மளை சுற்றி. என்ன மாதிரி ஈவில்லாம் நடக்குது நீங்கள் பார்க்குறீங்க? என்ன மாதிரி அநியாயம் நடக்குது, இன்ஜஸ்டிஸ் நடக்குது, என்ன மாதிரி ஈவில்லாம் நம்மளை சுற்றி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில், நீங்களாம் கொஞ்சம் உங்கள் படிக்கிறத விட்டு சொசைட்டியில் என்ன நடக்குது, நியூஸ் பேப்பர்லாம் எத்தனை பேர் வாசிப்பீங்க? அட்லீஸ்ட் நியூஸ் கேட்பீங்களா? நியூஸ் மீம்ஸ்லேயே பார்த்துருவோம், அப்படி தானே? ஸ்டேட்டஸில், இன்ஸ்டாகிராமில் அங்கங்கே பார்த்துருவோம். அட்லீஸ்ட் என்ன நடக்குதுன்னா தெரியும் ஒரு மீம் பார்க்கறதுனால. சரி, ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் நானும். உங்கள் கிண்டியில் நடந்த ஒரு நியூஸ் தான். யாருக்காச்சும் ஏதாவது தெரியுமா? ஒரு ஹாஸ்பிட்டலில் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு கலைஞர் சென்டினரி ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு? ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், போய் டாக்டரை சொருகிட்டான், அப்படிதானே? வீட்டில் இருந்து கத்தி எடுத்துகிட்டு போய் 7 கோடு போட்டானா. போட்டு அவன் ரிட்டர்ன் போகிறப்ப எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சாங்க. அந்த வீடியோ தான் வைரல் ஆச்சு, கரெக்டா? சரி,
ஸோ எதுக்கு இந்த உலகத்துல ஈவில் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, யார் வந்து இந்த ஈவில வந்து பண்றது? இந்த உலகத்துல நிறைய கிரியேஷன் இருக்குல்ல, அனிமல்ஸ் இருக்குது, ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறாங்க. யார் மூலமா நமக்கு வந்து ஈவில் நடக்குதுங்க? யார் பண்றா? மனுஷங்க தான் பண்றாங்க. கரெக்டா? ஹியூமன் பீயிங்ஸ் தான் என்ன பண்றாங்க? எல்லா ஈவிலுக்கும் சோர்ஸ் யார் தான்? ஹியூமன் பீயிங்ஸ் தான். கரெக்ட் தானே? ரைட்டா? மேபி நீங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பசங்களா இருக்கலாம், யாரையும் போய் கொலை பண்ண மாட்டீங்க, யார்ட்டையும் போய் திருட மாட்டீங்க, யார்ட்டையும் போய் எதுவும் போய் பெரிய பெரிய தப்புலாம் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? பட் ஆனா உங்களுக்குள்ளேயுமே, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளுக்குள்ளேயுமே ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஆக்சுவலி எல்லாருமே வந்து நல்லா, இப்போ இந்த கேம்புக்கு தீம் என்ன கொடுத்துருக்காங்க? சாரி, இந்த ப்ரோக்ராம்க்கு தீம் என்ன கொடுத்துருக்காங்க? ஜாய் 365. 365னா 365 டேஸ். கரெக்டா? எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் தானே நினைப்போம். கரெக்டா? எத்தனை பேருக்கு வந்து எல்லா டைமும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பீங்க? கரெக்டா? கரெக்ட் தானே? எல்லாருமே நம்ம எல்லா நேரமும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிதான் நினைப்போம். அப்படிதானே? அதானே தீமா கொடுத்துருக்காங்க. 365 டேஸ் ஜாய்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரைட்டா? ஸோ உண்மையிலே அப்படி ஒரு சந்தோஷம் நம்ம லைஃப்ல இருக்குதா? ஆனா என் லைஃப் 365 நாளும் ஜாலியா இருக்கேனே அப்படின்னு சொல்றவங்க கை தூக்கி பார்ப்போம். இருக்கீங்களா? இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க. சூப்பர். அவங்க வாழ்க்கையில வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க எதுவும் போதையில இதுல இருக்கு? இல்ல அந்த மாதிரி கிடையாது. இல்ல அந்த மாதிரி சந்தோஷம் கேட்கல. ரைட்டா? சரியா? சரி சரி. பட் லைஃப்ல பாக்குறப்போ நம்ம வந்து ஹாப்பினஸ்க்காக நிறைய விஷயம் பண்ணுவோம். அப்படித்தானே? நம்ம பண்ற எல்லா விஷயமே ஹாப்பினஸ்க்காக தான் பண்ணுவோம். ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு எல்லாரும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பீங்க. கரெக்டா? ஸோ இங்கே வர்றவங்க வந்து நிறைய பேரை நம்ம மீட் பண்ணலாம். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும், அதனால வந்திருப்பீங்க. கரெக்டா? இதே நேரத்தில் சில பேர் உங்கள் ரூமில் உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தூங்குறது அந்த நேரத்தில் சந்தோஷமா இருக்கு. அப்படி தானே? அதனால தான் அவங்க வரல. கரெக்டா? ரைட்டா? ஸோ இதே நேரத்தில் சில பேர் வந்து சினிமாவுக்கு போயிருக்கலாம், மாலுக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கலாம். தெரியாது. கரெக்டா? அவங்க லைஃப்பில் வந்து எது ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் நம்ம எல்லாருமே பண்ணுவோம். நம்ம பண்ணுற எல்லா விஷயமே அப்படி தான் இருக்கும். கரெக்டா? நம்ம எல்லாமே நம்ம லைஃப்ல வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படி தான் பண்றோம். எதுக்கு படிக்கிறீங்க? எதுக்கு இந்த காலேஜ்ல போய் இருக்கிறதுல டாப் யூனிவர்சிட்டியில, தமிழ்நாட்டிலே ஒரு டாப் யூனிவர்சிட்டியில வந்து படிக்கிறீங்க? எதுக்கு படிக்கிறீங்க? என்ன வேணும்? நல்லா வேலைக்கு போகணும். அப்படிதானே? படிக்கிறது ஜாலியா இருக்குமா, கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா தான் இருக்கும். கரெக்டா? பட் ஸ்டில் நம்ம ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கணும். ஒரு நல்ல வேலைக்கு போகலன்னா நமக்கு என்ன நடக்காது? கல்யாணம் நடக்காது. பத்தியா? ஃபீல் பண்ணி பேசுறாங்க, கல்யாணம் நடக்காதுன்னு. கரெக்ட் தானே? நம்ம பண்ற விஷயம் கஷ்டமா இருந்தாலும் ஓகே, ஃபியூச்சர்ல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? நிறைய வேலையில கஷ்டப்பட்டு பண்றோம். ஸோ நம்ம எல்லா நேரமும் ஜாய்ஃபுல்லா இருக்கணும்னு தான் நிறைய விஷயம் பண்றோம். பட் சில டைம் வந்து என்ன ஆயிடுதுன்னா, நம்ம கூட இருக்கிற பீப்புள் மூலமா நம்ம என்ன ஆயிடுது, நம்மளோட ஜாய் வந்து ஸ்பாயில் ஆயிடுது. ஆர்எல்ஸ் நம்ம பண்ண விஷயங்களே சில டைம் என்ன ஆயிடுதுன்னா, அதோட கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்றப்போ நம்மளோட ஜாய் வந்து என்ன பண்ணிடுதுன்னா ஸ்டீல் ஆயிடுது. கரெக்டா? எத்தனை பேர் பிட்ரேயலுக்குள்ள கோத்ரூ பண்ணிருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பிட்ரேயல் சந்தோஷமா கேத்துறேன். எத்தனை பேர் ஹர்ட்ஃபுல் சிச்சுவேஷனுக்குள்ள கோத்ரூ பண்ணிருக்கீங்க? யாரும் வெளியில சொல்ல மாட்டீங்க, உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. ரைட்டா? ரைட்டா? சரி, எத்தனை பேர் ஹர்ட் பண்ணிருக்கீங்க நிறைய பேரை, மத்தவங்கள? அதுக்கு யாருமே கை தூக்க மாட்டீங்க. எத்தனை பேர் பிட்ரே பண்ணிருக்கீங்க மத்தவங்கள? ஸோ மேபி நம்ம அந்த உலகத்தை பார்க்குறப்போ நிறைய பேர் வந்து நிறைய ஈவில் பண்றாங்க, இது பண்றாங்கன்னு நினைக்கலாம். பட் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளுக்குள்ளேயுமே அந்தந்த லெவல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? நிறைய தப்பு பண்ணிட்டு இருப்போம். நிறைய வேலையில நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஹர்ட் பண்ணிடுவோம். கரெக்டா? ரைட்டா? சரியா? ஸோ இப்படி ஒரு புரோக்கன் வேர்ல்டுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க எல்லாருமே சொன்னீங்க, ஸ்டார்டிங்லேயே கேட்டேன், இது என்ன எப்படிப்பட்ட ஒரு வேர்ல்டு அப்படின்னா ஒரு ஈவில் வேர்ல்டு. நம்ம ஒரு புரோக்கன் வேர்ல்ட்ல தான் இருக்கிறோம். எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ஒரு புரோக்கன் ஸ்டேட்ல தான் இருக்குது. கரெக்டா? ரைட்டா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும்னு தான் எல்லா விஷயமும் பண்றோம். ஆனா நிறைய வேலையில நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் தனியா பேசுவேன். இங்க இருக்கும்போது யாருமே கை தூக்க மாட்டாங்க. பட் நிறைய பேர்ட்ட பேசுறப்போ, அவங்க ஓப்பன் அப் பண்றப்போ தெரியும் அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரியா? ஸோ வெளியில வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு வந்து நான் ரொம்ப ஜாலியா இருக்கிறேன், நான் ஃபுல் டைம் நான் ஒய் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க. பட் அவங்கள தனியா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அவங்க நைட் எவ்வளோ வந்து அவங்களுக்கு டஃபா இருக்குது, அவங்க நைட் எவ்வளோ ஒரு ஹர்ட்டுக்குள்ள கோத்ரூ பண்றாங்க, எவ்வளோ ஒரு டிப்ரெஷனுக்குள்ள கோத்ரூ பண்றாங்க. நிறைய பேர் லைஃப்ல வந்து நீங்க தனியா அவங்க லைஃப்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட்டா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு புரோக்கன் வேர்ல்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரியா? சரி, நம்ம எல்லாருமே கடவுள் தான் நம்ம உருவாக்கியிருக்காரு. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறேன், ஆக்சென்ச்சர்ல ஒர்க் பண்றேன்.
ஸோ ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐ ஆல்வேஸ் பிலீவ் காட் கிரியேட்டட் அஸ். கரெக்டா? எப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும்னாலே எனக்கு வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகும். அவ்வளோ கோடிங்லாம் அடித்து கஷ்டப்பட்டு ஒரு வேலை பண்ணாதான் என்ன ஆகும், டிசைன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பிளான் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு 6 மாதம் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சாதான் ஒரு அப்ளிகேஷனோ ஏதோ ஒன்று எங்களால் என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். பட் நம்ம எல்லாருமே இங்கே வந்து எல்லாருமே வந்து யூனிக்காக இருக்கிறோம்ல. கரெக்டா? வி ஆர் யூனிக்லி கிரியேட்டட் பை காட். ரைட்டா? ஸோ நம்மளை வந்து கடவுள் வந்து நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்கிறாரு. எல்லாரோட டிஎன்ஏலையுமே நீங்கள் பிறந்த உடனே நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறதே யாரோ கோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கரெக்டா? ரைட்டா? உங்கள் டிஎன்ஏ வந்து உங்களோட ஃபியூச்சர்ஸ் எப்படி யூனிக்காக இருக்கணும், உங்களோட கலர் டோன் எப்படி இருக்கணும், உங்களோட க்ரோத் எப்படி இருக்கணும், எல்லாமே வந்து கோடடாக இருக்குது. ஸோ தட்ஸ் வாட் சயின்ஸ் இஸ். ரைட்டா? ஸோ சம்படி ஹஸ் டிசைன்ட் அஸ், சம்படி ஹஸ் கிரியேட்டட் அஸ். ரைட்டா? சரி, இப்போ கடவுள் நம்மளை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணோம்னா எதுக்காக நம்மளை கிரியேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கடவுள் நம்மளை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப யூனிக்காக கிரியேட் பண்ணியிருக்காரு. நம்ம ஆடு மாடு மற்ற அனிமல்ஸ்லாம் பார்க்கும்போது கூட எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா பார்க்கல ஒரு மாதிரி சிமிலராக இருக்கும், அப்படி தானே? பட் நம்ம வந்து வி ஆர் யூனிக் கிரியேஷன். எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் யூனிக், கரெக்ட்? தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சிருக்கிறோம். இப்போ ஒரு 8 பில்லியன் பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ட்ரில்லியன் பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எத்தனையோ பில்லியன் பீப்புள் பிறக்க போறாங்க. பட் ஸ்டில் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு 5 சென்டிமீட்டர் தான். இதுல ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் இருக்கு. வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் தட். உங்க போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாருமே வச்சிருப்போம், அப்படிதானே? மற்றவங்க வந்து லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடுப்பா இருக்கும், அப்படிதானே? ரைட்டா? யாராலையும் பண்ண முடியாது. உங்க கை தவிர வேற யாராலையும் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. மேபி நீங்க ஃபேஸ் கூட நிறைய பேர் ட்வின்ஸ் எல்லாருமே சிமிலரா இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் ஆனா யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் இஸ் யூனிக். ஒரு சின்ன ஒரு 5 சென்டிமீட்டர்ல அவ்வளோ பெரிய டிசைன் காட் ஹஸ் கிரியேட்டட். மெனி டைம் வந்து நம்ம லைஃப்ல ஒரு ப்ராப்ளமை பத்தியோ எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நம்மளை பத்தி நம்மளே நிறைய நம்ம யோசிக்கிறது இல்லை. ரைட்டா? ஸோ ஆல் ஆஃப் us ஆர் யூனிக். ஆர் காட் ஹஸ் கிரியேட்டட் அஸ் வெரி யூனிக்லி. அண்ட் நம்ம டிஎன்ஏல நம்மளை பத்தி யூனிக்கான ஒரு கோடிங் காட் ஹஸ் பில்ட் இட். அதனால தான் நம்ம வந்து ஒரு யூனிக்கான ஒரு கிரியேஷனாக இருக்கிறோம். சரியா? சரி, நீங்கள் எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் காலேஜில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, அப்படி தானே? ரைட்டா? எல்லா ப்ராஜெக்ட்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபைனல் இயர் ப்ராஜெக்டில் விட்டாங்கன்னா அந்த ரோபோட்டை என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்களேன். சும்மா உங்களோட இமேஜினேஷன். இதே மாதிரி தான் நான் எம்ஐடியில் ஒரு வாட்டி பேசிட்டு இருக்கிறப்போ எனக்கு இந்த அசைன்மெண்ட் எழுதுறது, ரெக்கார்ட் நோட் எழுதுறதுக்குலாம் நான் ஒரு ரோபோட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கிரியேட்டிவாக ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஆன்சர்ஸ் ஃப்ரம் யூ. என்ன பர்பஸ்க்காக ஒரு ரோபோட் கிரியேட் பண்ணுவீங்க? சும்மா சொல்லுங்களேன். என்னது? குக் பண்றதுக்கா? ஓகே, ரைட்டு. நேரத்துக்கு நேரம் நம்ம ஆர்டர் போடுற சாப்பாடு என்ன பண்ணணும்? குக் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். ஓகே, வேற வேற யோசிச்சது இல்லையா அந்த மாதிரி யாருமே? சரி, உங்களுக்கு நானே சினாரியோ கொடுக்குறேன். உங்க எல்லாரையுமே என்ன பண்ண சொல்றாங்கன்னா ஒரு ரோபோட்டிக் கார் வந்து உங்களை கிரியேட் பண்ண சொல்றாங்க. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் காரா இருக்கணும். ரைட்டா? ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியன் ரோட்ஸ் அனலைஸ் பண்ணி எங்கெங்க ஃபார் எக்ஸாம்பிள் பள்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடில் ஏறி இறங்கணும். ஒரு டேர்னிங் வருதுன்னா முன்னாடியே அதை ரெகக்னைஸ் பண்ணி டேர்ன் பண்ணி திரும்பணும். ஓகேவா? ஸோ இது ஆட்டோமேட்டட் கார் ஃபாரின்ல இருக்கு, பட் இந்தியன் ரோட்ல ஓட்ட முடியாது. கரெக்டா? ஸோ இந்தியன் ரோட்ல ஓட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண சொல்றாங்க. ஒரு ரோபோட்டிக் கார் வந்து உங்களை கிரியேட் பண்ண சொல்றாங்க. சரியா? ஸோ நீங்களும் வந்து அதுக்கேற்று நிறைய படிக்கிறீங்க. படிச்சு 6 மாசத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு ரோபோட்டை வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க, இந்த ரோபோட்டிக் காரை. அந்த 6 மாசம் நீங்க எஃபோர்ட் எடுத்து ஒரு கார் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த காரை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நீங்க தான் சோலா உட்காந்து சிங்கிளா உட்காந்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த காரை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்குமா இருக்காதா? ஏன்னா நீங்க தான் என்ன பண்ணிருக்கீங்க, உருவாக்கி இருக்கிறீங்க. நீங்க தான் என்ன பண்ணிருக்கீங்க, கிரியேட் பண்ணிருக்கீங்க. சரியா? சரி, நீங்க ஃபைனல் டெமோக்கு வந்து நீங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா டெஸ்டிங்கும் பார்த்துட்டீங்க, எல்லாமே சூப்பரா ஒர்க் ஆகுது. ஸோ ஃபைனல் டெமோக்கு உங்களோட ஹெச்ஓடி, உங்களோட பிரின்சிபல் எல்லாருமே உட்காந்துருக்கிறாங்க. சுற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஃபைனல் டெமோக்காக அந்த ரோபோட்டிக் காரை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க. அது என்ன பண்ணுதுன்னா மிஸ்பிஹேவ் பண்ணுது. ரோடு போகுதுன்னா பள்ளத்தில் இருந்தாலும் பதறி அடிச்சுட்டு ஓடுது. திரும்ப வேண்டிய இடத்துல திரும்ப மாட்டேங்குது. அப்படி குப்புரடிக்கு உழுது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? டென்ஷன் ஆகும், டிசப்பாயிண்டடாக இருக்கும், அப்படி தானே? நீங்கள் ஒரு பர்பஸ்க்காக என்ன பண்ணீங்க, ஒரு காரை கிரியேட் பண்ணீங்க. அந்த பர்பஸ் அது என்ன பண்ணலை, ஃபுல்ஃபில் பண்ணல. முதல் நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. மேபி உங்களோட ஃப்ரெண்ட் யாரோ என்ன பண்ணிருக்கலாம், அந்த கோடை கரெக்ட் பண்ணி விட்டுருக்கலாம், ஏதாச்சும் பக் பண்ணி விட்டுருக்கலாம். அதனால என்ன பண்ண மாட்டேங்குது, நீங்க டெமோ பண்ற டைம்ல என்ன பண்ணல, அந்த கார் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்த என்ன பண்ணல, அது ஃபுல்ஃபில் பண்ணல. ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், அப்படிதானே? சார் 6 மாசமா எஃபர்ட் எடுத்தேன், என்ன பண்ணிடுச்சு இது,
நம்ம நினச்ச வேலையை இது பண்ணலை, எல்லாருக்கு முன்னாடி ஒரு அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சிருப்போம்ல. ஸோ கடவுள் நம்மளை எதுக்கு உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு அப்படின்னா, in order to love us and to have relationship with us. ஓகேவா? ஸோ தட் இஸ் த வெரி பர்பஸ் காட் கிரியேட்டட் அஸ். மேபி நீங்கள் நிறைய சொல்லலாம், கடவுள் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் வச்சிருப்பாரு, அது எல்லாமே செகண்டரி. பட் மெயின் பர்பஸ் இஸ் டு லவ் அஸ் அண்ட் டு ஹேவ் ரிலேஷன்ஷிப் வித் அஸ். கரெக்டா? ஸோ அதனால தான் நேச்சுரலாகவே வி ஆர் ரிலேஷனல் பீயிங்ஸ். யாருக்காச்சும் வந்து ஃப்ரெண்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கா? இல்லை, ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃப்ரெண்ட் பில்ட் பண்ணுவோம். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணுவோம், க்ளோஸ் ஆகணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். கரெக்டா? ஸோ வி ஆர் ஆல் நேச்சுரலி ரிலேஷனல் பீப்புள். ஸோ தட் இஸ் பிகாஸ் காட் ஹஸ் கிரியேட்டட் அஸ் லைக் தட். கடவுள் எதுக்காக நம்மளை உருவாக்குனார் அப்படின்னா, in order to love us and to have relationship with us. சரியா? சரி, நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப், உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப் இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா எது வந்து இம்பார்ட்டன்ட்? ட்ரஸ்ட். வேற? ட்ரஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்படித்தானே? ட்ரஸ்ட் இல்லாத இடத்துல ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஒன்றுமே இருக்காது ட்ரஸ்ட் இல்லாத இடத்துல. கரெக்டா? ஸோ இன்னொரு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஜஸ்ட் இமேஜின், உங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரொம்ப இருக்கிறாங்க. ஓகே, ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் நீங்கள் ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம்குள்ள கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? இது யார்ட்டையுமே இது வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலை. உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து பர்சனலாக ஓப்பன் அப் பண்ணுறீங்க. என் லைஃப்பில் எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் வந்து நான் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறேன், ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் பேசுறீங்க. பேசி முடிச்சுட்டு கடைசியாக என்ன சொல்றீங்கன்னா, இது வந்து என்ன பண்ணிக்கோ, சீக்ரெட்டா உனக்குள்ளேயே வச்சுக்கோ, யார்ட்டையும் என்ன பண்ணாத, சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகுது. ஓகேவா? அடுத்த நாள் நீங்க கிளாஸுக்கு போறீங்க, நீங்க என்ன சொன்னீங்களோ எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னது உங்க கிளாஸ்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஹவு டு யூ ஃபீல்? உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? Will the relationship will be the same like before? No, because they broke the trust. They broke the trust. கரெக்டா? ஸோ ட்ரஸ்ட் இல்லாத இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் will be broken. So the same way when God created us with free will. கரெக்டா? நம்ம எல்லாருமே ஃப்ரீ வில் தானே? எல்லாருக்குமே ஃப்ரீ வில் இருக்குல்ல? யாராச்சும் உங்களை எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி ஒவ்வொரு டிசிஷன் எடுக்க சொல்லிட்டு இருக்காங்களா? இல்ல, எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ வில் இருக்குது. அண்ட் காட் எக்ஸ்பெக்டட் அஸ் டு லவ் ஹிம் அண்ட் டு ஹேவ் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் அண்ட் டு ஹேவ் ஒபே ஹிம். ஓகே, இதெல்லாம் பேசிக் ரிலேஷன்ஷிப். அப்படித்தானே? ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம வந்து நேசிக்கணும்னு எதிர்பார்ப்போம், அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்போம். அப்படி நம்ம ஏதாச்சும் ஒரு சொன்னோம்னா அவங்க அது வந்து அந்த ப்ராமிஸை என்ன பண்ணணும், கீப் அப் பண்ணணும்னு எதிர்பார்ப்போம். கரெக்டா? ஸோ God create பண்ண டைம்ல there was no problem for human beings. கரெக்டா? ஸோ அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து ஃபியூயல் என்ன அப்படின்னா காடோட லவ் தான். we all run by love. லவ் இல்லாத இடத்துல நம்மளோட ஹார்ட் வந்து என்ன ஆயிடும்னா, it will become evil. that is the reason we have so many evils occurring in this world. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லவ் இல்லாத இடத்துல என்ன ஆயிடும், நம்மளோட ஹார்ட் என்னதான் மாறிடும், ஈவில் ஆயிடும். ஏன்னா காட் அப்படிதான் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ லவ் இஸ் த ஃபியூயல் ஃபார் காட்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேவா? காட்ஸ் லவ் வாஸ் த ஃபியூயல் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ when God created this world and created human beings so he had relationship with Adam and Eve. எல்லாருக்குமே தெரியும், ரைட்டா? ஸோ when they broke their trust, அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் நடந்துருச்சு. எப்படி வந்து நீங்க வந்து ஒரு காரை கிரியேட் பண்ணீங்க, அந்த கிரியேட் பண்ணி ஒரு பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணீங்க, அந்த பர்பஸ் அது ஃபுல்ஃபில் பண்ணலையோ, அதே மாதிரி காட் ஹியூமன் பீயிங்ஸை கிரியேட் பண்ணது எதுக்குன்னா டு லவ் அஸ் அண்ட் டு ஹேவ் ரிலேஷன்ஷிப் வித் அஸ். அண்ட் காட்ஸ் லவ் வாஸ் த ஃபியூயல் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். கரெக்டா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற வரைக்கும் மேன் நெவர் ஃபெல்ட் எம்டி, மேன் நெவர் ஃபெல்ட் லோன்லி, மேன் நெவர் ஃபெல்ட் டிப்ரெஸ்ட், மேன் நெவர் ஃபெல்ட் any negative emotions, nothing happened. But the moment human beings broke the trust with the Lord, and the relationship la ஒரு trust break வரப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா human beings started to turn evil. ரைட்டா? ஸோ லவ் இல்லாத இடத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் மேலே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். many people run after money, many people run after pornography, many people run after drinks. எதுக்கு எல்லாருமே பண்ணுறாங்க? to have joy in their life. ஓகே, எனக்கு வந்து இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறப்ப எனக்கு ஹாப்பியாக இருக்கும், எனக்கு வந்து இந்த மாதிரி
சில விஷயத்த பார்க்குறப்ப எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற திங்ஸ் மூலமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பின்னாடி எல்லாருமே நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் தெர் இஸ் நோ லவ் ஃபார் அஸ் இன் அவர் ஹார்ட். நமக்கு தேவையான சப்ளை லவ் இல்லை. இன்னொன்று கூட நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற நிறையா பேர் வந்து நிறையா அந்த இதெல்லாம் பண்ணுறாங்களா, கொலைலாம் பண்ணுறாங்களே, அவங்களோட லைஃப்பை நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க பர்சனல் லைஃப்பில் வந்து தெர் வில் பி நோ லவ். அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்கள ஒழுங்காக நேசிச்சிருக்க மாட்டாங்க. எங்கெல்லாம் வந்து லவ் இல்லையோ அங்கே வந்து ஈவில் வில் பி தேர். இதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே இன்ஜினியரிங் பீப்புள்ங்கிறதுனால ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கூட சொல்லலாம். லேக் ஆஃப் லவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் ஈவில் த பர்சன் எக்ஸிபிட்ஸ், ரைட்? ஸோ எந்த அளவுக்கு லவ்வோட லேக்னஸ் நம்ம இருதயத்தில் இருக்கிறோம் அந்த அளவுக்கு we will be evil. That's what I told. மேபி நம்ம வந்து ஒரு பெரிய கொலை பண்ண மாட்டோம், பெரிய லெவலில் வந்து நம்ம வந்து போய் திருட மாட்டோம். பட் when there is lack of love, we'll run after things in this world and we'll always commit evil. நம்மள ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, கீப் அப் பண்ண முடியாது. நிறைய விஷயத்தில் we break the trust with people. So that is what happening. ஓகேவா? ஸோ இந்த ஓவரால் ப்ராசஸில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட நேச்சரே ஈவிலாக மாறிடுச்சு. ஸோ தட் இஸ் வாட் பைபிள் சேஸ். இது என்னோட லைஃப்பில் வந்து இந்த விஷயத்தை நான் ரியலைஸ் பண்ணுறப்போ மை லைஃப் ஹேஸ் சேஞ்ச். தட் இஸ் வை ஐ எம் ஷேரிங் இட் வித் யூ ஆல், ரைட்? ஸோ அவர் நேச்சர் இஸ் இன் அ ஈவில் ஸ்டேட். ஓகேவா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குழந்தை வந்து வீட்டில் படுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அம்மா வந்து கிச்சனில் இருக்கிறாங்க, சரியா? இந்த குழந்தைகிட்ட வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை வந்து சொல்லுது, அம்மா நான் வந்து பெட்டில் படுத்துருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ அங்கேயே படுத்துக்கிறோம், கதவை திறந்துட்டு வெளியில் வந்துடாத அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை என்ன பண்ணும்? அவசரமாக கதவை திறந்துட்டு என்ன பண்ணும்? வெளியில் வரும். அதே குழந்தைகிட்ட இன்னொரு நாள் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் கேட்குறாங்க, பாப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பெட்டில் படுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. திருப்பி அந்த குழந்தைகிட்ட வந்து வெளியில் யாரோ வந்திருக்காங்கம்மா கதவை தர அப்படின்னு சொன்னால் அந்த பாப்பா என்ன பண்ணும்? போக மாட்டேன் அப்படிங்கிறோம். கரெக்டா? ஸோ இதுதான் ரிபலியஸ் நேச்சர். நம்ம நேச்சரில் இருக்கிறது. யாராச்சும் ஒரு விஷயத்த பண்ண சொன்னாங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும்? பண்ணக்கூடாதுன்னு தோணும். ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா யாரும் பின்னாடி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தோணும்? என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பின்னாடி திரும்பி பார்ப்போம், அப்படிதானே? ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிபலியஸ் நேச்சர். ஓகேவா? ஸோ அதனால இந்த உலகத்தில் வந்து இப்போ கூட இந்த ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்ல நான் பேசிட்டு இருந்தேன்ல, அது எல்லாருக்கும் நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ போடுறாங்க. நம்ம வந்து ரூல்ஸை வந்து ரொம்ப அதிகமாக பண்ணணும், இந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து நம்ம ஒழுங்காக நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி பண்றவங்க எல்லாரையுமே வந்து நம்ம வந்து அது பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நிறைய பேர் பேசுறாங்க. பட் ரூல்ஸ் cannot save us. கரெக்டா? நம்மளால நிறைய விஷயத்துல நிறைய நேரத்தில் ரூல்ஸ் கீப் அப் பண்ணியிருப்போம். நியூ இயர்ல நிறைய ரெசல்யூஷன் எடுக்க ட்ரை பண்ணியிருப்போம். பட் we cannot do it with our own strength. ரைட்டா? ஸோ this is the problem with our nature. It's very rebellious and it is deceiving also. கரெக்டா? நிறைய நேரத்தில் நம்மளை என்ன பண்ணிடும்னா it will deceive us. ஏமாத்திடும், நம்ம ஏமாந்துருவோம். கரெக்டா? நிறைய நேரத்தில் வந்து நான் எடுக்கிறது கரெக்டான டிசிஷன் சொல்லி நம்ம எடுத்திருப்போம். பட் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் நம்ம ஏமாத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த. கரெக்டா? ஸோ our nature is in a corrupted state. ஒரு இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகலாம். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐஸ்கிரீமை வந்து நீ வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கு, நீ எடுத்து சாப்பிடாத அப்படிங்கிறாங்க. அம்மா வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த சின்ன பிள்ளை வந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்ருது. சாப்பிட்ட உடனே அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்னம்மா பண்ண, ஐஸ்கிரீமை காணும் அப்படின்னு கேட்டால் அந்த பாப்பா என்ன சொல்லும்? நீ தான் சாப்பிட்டியான்னு கேட்டால் என்ன சொல்லும்? நான் சாப்பிடல மம்மி அப்படின்னு சொல்லும். கரெக்டு தானே? அந்த குழந்தைக்கு யார் பொய் சொல்லணும்னு சொல்லி கொடுத்தது? நேச்சுரலாக வருதுல்ல, நேச்சுரலாக பொய் சொல்லுதுல. கரெக்டா? நம்ம நேச்சுரலாக நிறைய விஷயத்தில் நிறையா பண்ணுவோம். ஆனால் நம்ம பண்ணுறது தப்புன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம், நிறைய நேரத்தில் ஒத்துக்க மாட்டோம். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னல, அதை பற்றி இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டோரி வந்து நிறைய பேர் பேசிக்கிறாங்க. என்ன நடந்துச்சான்னா, அவனும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான், ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ஓகேவா? நம்மள மாதிரி ஒரு சாதாரண பேசன் தான். எப்படி வந்து அப்படி ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு போனா அப்படின்ட்டு அவங்க சைடில் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டாக்டர் வந்து அவங்க அம்மாவை வந்து சரியாக ட்ரீட் பண்ணலையா. அவங்க அம்மா வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட். ஓகே? ஸோ கேன்சர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. போனப்போ வந்து அவங்க ஒரு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. அண்ட் இன்னொரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண போயிருக்காங்க. கன்சல்ட் பண்ண போனதுக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு, அந்த டாக்டர் வந்து பண்ண ஏதோ ட்ரீட்மெண்ட் வந்து இந்த அம்மாவோட ஹெல்த்தை வந்து ரொம்ப ஒர்ஸாக்கிருச்சான். ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. எது உண்மை எது தப்புன்னு நமக்கு தெரியாது. இந்த ஸ்டோரியை கேட்ட உடனே இந்த பையனால தாங்க முடியல. அவங்க அம்மா மேலே இருந்த ரொம்ப அதிக பாசத்தில் என்ன பண்ணிட்டான், போய் குத்திட்டான் அப்படிங்கிறாங்க. கரெக்டா? ஸோ இப்படி ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. அவன் குத்துனது தப்பா ரைட்டா? தப்பு தானே, எப்படினாலுமே தப்பு தானே. வேற ஏதாச்சும் வேஸ் இருந்திருக்கும். ஸோ தட் இஸ் அவர் நேச்சர் வில் டிசீவ் அஸ். நிறைய நேரத்தில் நம்ம பண்றது கரெக்ட்னு சொல்லிட்டு போய் பண்ணிட்டு வந்துருவோம். அப்புறம் தான் லேட்டரா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் we will realize. So this is the problem of human nature. ஓகேவா? ஸோ இந்த
விஷயத்துல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா we need love in our heart. only love can recover us. நீங்க பார்த்த ஸ்டோரியில கூட அந்த பையன் ஒன்னொன்னா ட்ரை பண்ணி பார்ப்பான். எனக்கு அதுல ஹாப்பினஸ் இருக்கா, இதுல ஹாப்பினஸ் இருக்கா, எதுல ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல ட்ரை பண்ணி பார்ப்பான். எதுலையுமே ஹாப்பினஸ் இருக்காது. பிகாஸ் only God's love can recover us. We have a I would say like this, we all have a place in our heart for God. எத்தனை பேருக்கு பிளேஸ் பாஸ்கல் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க? ஒரு மேத்தமெட்டிஷியன், பிளேஸ் பாஸ்கல்ஸ் லா அந்த மாதிரிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, கரெக்டா? ஸோ அவரோட ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு, எவ்ரிபடி ஹேஸ் அ காட் ஷேப் vacuum in their heart, only God can fill it. என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருக்குமே காட் ஷேப்ல ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு, அதை காடால மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ஃபில் பண்ண முடியும். only God's love, only God's the relationship with God can redeem us. ஓகேவா? ஸோ இன்னும் ஒரே ஒரு ஸ்டோரி சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன். ஸோ நான் சொன்ன ஒரு இன்சிடென்ட்ல உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து சீக்ரெட் ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்களா? அந்த ரிலேஷன்ஷிப் ரெக்கவர் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, கரெக்டா? ஒரு தப்பு பண்ணி நீங்க சொல்லக்கூட அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, மற்றவங்க எல்லாத்தையும் சீக்ரெட்டை ஷேர் பண்ணிட்டாங்க. அதனால ட்ரஸ்ட் பிரேக் ஆகி இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிடுச்சு? டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்க வந்து ரெக்கவர் பண்ணணும், இல்லைன்னா ரெஸ்டோர் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்? என்ன நடந்தா இந்த ரிலேஷன்ஷிப் ரெஸ்டோர் ஆகும்? என்ன பண்ணணும்? மன்னிக்கணும், கரெக்டா? ரைட்டா? ஸோ உங்க ஃப்ரெண்டுக்கு, ஆமா அவங்க பண்ணது தப்பு தான், அந்த தப்பை வந்து நீங்க மன்னிச்சு மறந்துட்டீங்க அண்ட் அந்த பர்சனை வந்து ரியலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட சாரி கேட்டா நீங்க என்ன பண்ணி, நீங்க வந்து மன்னிச்சு மறந்துட்டீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிடும்? ரெஸ்டோர் ஆயிடும், கரெக்ட் தானே? ரைட்டா? ஸோ அந்த பர்சன் உண்மையிலே ரியலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட வந்து பேசுறாங்க, தெரியாமல் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து இவ்வளோ பெரிய கான்சிக்வன்ஸ் ஆகும், இவ்வளோ இந்த அளவுக்கு நீ ஹர்ட் ஆகும்னு நினைக்கல, உன்னோட ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால நீ வந்து என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறப்போ அந்த பர்சன் மன்னிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிடும்? ரெஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? ஸோ த சேம் வே காட் வாண்டட் டு forgive all our sins. நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கிறோம், கரெக்டா? நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணது கரெக்டாக இருக்கலாம், பட் காடோட ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் we all have committed sins, we all have committed lot of evils. இத்தனை பேர் சீக்கிரட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம்ல. நிறைய people when I talk to them we get to know about the toxic relationship they get stuck into. இன்னும் நிறைய விஷயம், people get stuck with pornography, நிறைய addiction, வெளியில யாருக்குமே தெரியாது, கரெக்டா? So in order to fulfill the emptiness in their heart, people are running after different things in this world, but today the good news is only God's love can redeem your heart. Okay va? So God wanted to redeem us. That is the only reason Jesus Christ came to this world as a human being, right? And நம்மளை போல வாழ்ந்தாரு, நம்மளை போல ஒரு வாழ்ந்தாரு, பட் அவர் எந்த தப்புமே பண்ணாம அந்த உலகத்துல வாழ்ந்தாரு. ஸோ வாழ்ந்து நாம வாங்க வேண்டிய பனிஷ்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம, ஸோ தப்புன்னு ஒருத்தர் பண்ணா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அப்படிதானே? பனிஷ்மெண்ட் கொடுக்கல அப்படின்ட்டோன்னா வந்து நம்ம அவங்கள வந்து ஒரு ஜட்ஜை வந்து ரைட்ஸஸ் ஜட்ஜ்னே சொல்ல மாட்டோம், கரெக்டா? ஸோ அட் த சேம் டைம் த ஜட்ஜ் லவ்ஸ் பீப்புள் அஸ் தேர் ஓன் சன். அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ காட் கேம் himself as human being. He lived a holy life and he died for us in the cross and he got buried and he got resurrected on the third day and he is still alive today. எதுக்கு இது பண்ணாரு அப்படின்னா, we all should have got that punishment for the sins we committed. நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம தான் வந்து பனிஷ்மெண்ட் வந்து வாங்கியிருக்கணும், பட் பிகாஸ் ஆஃப் God's abundant love on us, he took the punishment upon himself in the cross. நிறைய பேர் கிராஸ் பார்த்துருப்பீங்க, அப்படிதானே? எதுக்கு வந்து காட் வந்து சிலுவையில் அறையப்படணும் அப்படின்னா இதுதான் ரீசன். இதுக்காக தான் இந்த உலகத்தில் இருக்கிற 40 உலகமே வந்து டிசம்பர் 25 என்ன பண்றாங்க? கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்றாங்க, அப்படிதானே? ஒரு ரீசன் இருக்கணும்ல, நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல. திஸ் இஸ் த ரீசன், ரைட்டா? So he took the punishment for our sins in the cross and now we can go to God with a simple sorry. We can renew our relationship with God and God's love can overflow our heart. நம்மளும் நம்மளோட ஈவில் இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? We can recover ஆக முடியும், ஓகேவா? So we can get redeemed are human. So I'll just share my story and I'll close this. So உங்களை மாதிரி ஒரு I mean 12th நிறைய மார்க் எடுத்து தான் I got into MIT. So till my 12th standardல I was with my parents in திருநெல்வேலி. ஸோ அந்த டைம்ல வந்து வாழ்ந்துட்டு இருந்த டைம்ல I went through lot of situation, lot of people
யூஸ் டு ட்ரால் மீ லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் டு ஸ்பீக் இல் அபவுட் மீ. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் போகிறப்போ ஓகே இந்த உலகத்தில் நம்ம சர்வைவ் ஆகணும்னா மற்றவங்க மாதிரி நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்னை நிறைய விஷயத்தில் நான் மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடிலாம் நான் வந்து ரொம்ப கோவப்பட மாட்டேன். யாரும் திட்டினாங்கன்னா பதிலுக்கு கோவப்படுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி எங்கள் வீட்டில் வந்து நிறைய விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2.5 years வந்து என்னோட லைஃப் வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஐ எம் லிவிங் எ ஹாப்பியஸ்ட் லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் எவ்ரி நைட் வில் பி வெரி டஃப் ஃபார் மீ தட் நோ ஒன் நோஸ். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எவ்ரிபடி ஸ்டார்டட் டு அக்செப்ட் மீ. என்னை ஒரு பெரிய ஆளாக பார்க்க ஆரம்பிச்சாங்க கேம்பஸ்குள்ளே. ஈவன் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து டைட்டஸ்னா பெரிய ஆள் அப்படி இப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பட் மை நைட் வாஸ் வெரி பேட் that no one knows. I used to cry, I used to feel depressed, I used to feel lonely, ரைட்டா? பட் வெளியில் போகிறப்போ ஒரு மாஸ்கோட தான் போவேன். நான் ஸ்டார்டிங்கில் நான் சொன்னது என்னை பற்றி தான் நான் சொன்னேன். ஸோ வெளியில் போகிறப்போ நான் ஒரு பெரிய ஆள் மாதிரி நான் எல்லாரும் முன்னாடியும் காட்டிக்குவேன். பட் மை ஹார்ட் வாஸ் லேக்கிங் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஐ ஸ்டார்டட் இன் டு லாட் ஆஃப் ஈவில் ஹேபிட்ஸ். ஓகே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் கூட கிடையாது. இதே மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராமில் ஒரு அண்ணா பேசுகிறப்போ he shared the same message. So the lack of love in your heart is causing all the problem. God's love is the fuel for human beings. அந்த லவ் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற திங்ஸ் எத்தனையோ பேர், உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும், ஸோ அந்த லவ் cannot redeem you. only God's love, the creator's loveல அந்த லவ், only that love can redeem you அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு மெசேஜ். ஸோ அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. I just received God into my heart. I just said Jesus Christ come into my heart and redeem my life. My life is very very bad. ஸோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு சுச்சுவேஷனில் I received God into my heart. So from that moment, last 11 years, my life has changed. Still I am working in IT field. எல்லாமே நடந்துட்டு இருக்கு. Now I have so much of money. I got married. எல்லாமே things இருக்குது. But nothing can fill the emptiness in my heart. Only the God who created me can fill that. Right? So today the good news is, if you are suffering something in your heart, யாருக்குமே வெளியில தெரியாது, and if you have lot of habits that if you want to recover, only God's love can redeem you and God can come into your heart. Everybody has a place for God in our heart. எல்லாருக்குமே கடவுளுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதுல நம்ம நிரப்புறதுக்காக தான் நிறைய விஷயத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம், நிறைய விஷயத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். But today the good news is God can come into your heart and you can have the relationship with him, right? So you can talk to him and Bible வாசிக்கிறப்போ he will talk back to you, right? So in whatever decision you took, he will be helping you, right? So last 11 years this is what I am experiencing. Any major decision I wanted to take, there was a God who was always with me. I never felt lonely in my 11 years, right? There is some person who is always living in my heart. I had that experience and I used to speak to him and God used to speak to me through Bible. So that is how I am having that relationship for last 11 years. So that is the good news. That is why we are celebrating Christmas, right? So God can come into your heart. Bible ஒரு வசனம் இருக்கு, we are the temple. நம்ம கடவுளை தேடி எங்கேயோ போக தேவையில்லை. When we invite him to our heart, he will come inside our heart and we will become the temple. Temple என்ன, கடவுள் வாழ்றதான் temple, கரெக்ட் தானே? ஸோ நம்ம ஆண்டவருக்கு நம்ம இருதயத்தில் இடம் கொடுக்குறப்போ he will come into our heart and he will live with us. ஓகேவா? So that is the message I wanted to leave with you all. I just want to take 5 more minutes to pray for you all and leave this place. Just close your eyes wherever you are. இருக்கிற இடங்களை நீங்கள் கண்களை மூடி இருக்கலாம். இதுக்கப்புறம் இதோட இந்த ப்ரோக்ராம் முடிய போகுது. ஸோ யாரையுமே நீங்கள் பக்கத்தில் பார்க்க தேவையில்ல, யார்ட்டையும் பேச தேவையில்ல. Just think about your life. How is your heart? Are you wearing the mask every day? Are you having secrets in your life? 4 செவுத்துக்குள்ள யாருக்குமே தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? நிறைய விஷயங்களை மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? So today the good news is there. God's love can redeem you. That is the only takeaway you are going to take and leave this place. God's love can redeem you and Jesus Christ can come into your heart and he can redeem your life. You can have the joy 365 days throughout your life. சந்தோஷத்துக்காக இதுக்காக நீங்கள் வேற எதையோ டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. பிகாஸ் God will be there with you all the time. I'm not saying that you will get all the money and everything in this life. உங்களுக்கு அது கிடைக்கும், இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்லாம் நான் பேசல. லைஃப் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனுக்குள்ள போனாலும் you will get the strength and power to go through it. That is the message I want to leave with you all.
you'll go through tough situations, but there will be a person who will be there in your heart. The God who created you, the God who knows about you better than anyone in this world. The God, உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை விட God will know more things because He created you from scratch. He coded your DNA, right? So He can come and live in your heart. So God is very holy. நம்ம நிறைய ஈவில் பண்ணியிருந்தாலும் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ்க்காக He already sacrificed His life for us. So His blood can cleanse our heart. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். And He will cleanse our heart and He will come into our heart. We can have the joy, we can have the peace, we can have the relationship with the Lord who created us. You can start asking Him, why you created me, Lord? என்ன நோக்கத்துக்காக கிரியேட் பண்ணீங்க? You need not to do something to prove yourself. You will have the identity for yourself. No matter whatever situation you go through, He will be there always with you. He will not leave you, He will not betray you, He will not forsake you. These are all the things I am sharing from my own experience from last 11 years. So if you want to just receive this God into your life, just tell to God, God, come into my heart. That's it. You need not to do anything. You need not to go anywhere. You need not to speak something. Just let God to come into your heart. All of us have that place in our heart for God. அது எம்டியாக இருக்கிறதுனால தான் நிறைய டைம் we get into loneliness and we get into a lot of evil things and get addicted. But today the good news is God can fill your emptiness. Just invite Him into your heart. God, I want to be your temple. You come into my heart and redeem me. You are the one who created me. Just if you are saying this in your heart, God will come into your heart. Or else you can go back and think about it and then you can invite Him to your heart. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த நேரத்துலையும் அப்பா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரு கூடயும் பேசுவதற்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நேரத்துலையும் அப்பா, they have heard the good news of Christmas, that you will be with them all the time. You are the Emmanuel, Lord. Please get into their heart and give them the joy, give them the peace that they cannot get from this world, oh Lord. Lord, you know the situations they go through in their lives. You know the struggles they go through in their lives. You know the lack of love in their hearts, oh Lord. மனுஷங்கள்ட்ட இருந்து நிறைய நேரத்தில் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆண்டவரே, பட் யூ ஆர் ஏபிள் டு redeem the human heart, Lord, and you be with them. என்ன டஃப்பான சிச்சுவேஷனில் கோ த்ரூ பண்ணாலும் you give them the grace to go through it, oh Lord. You take care of their family. உங்கள் ஃபேமிலிக்கு ஆண்டவரே, இந்த நேஷனுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கணுங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. Help them to come out of all the addictions and secret practices, oh Lord. If they are stuck with some toxic relationships, help them to come out of it. Help them to have the real joy, oh Lord. Lord, when they depart from this place, help them to receive you in their heart and give them the joy this world could not give. I commit each and everyone in your hands. In Jesus' name I pray. Amen. Thank you so much. Thank you so much for listening. Over to the organizing team. சூப்பர். ஓகே, இதோட நமக்கு கோரியோ அண்டு மெசேஜ் முடிஞ்சிருச்சு. மெசேஜ் எப்படி இருந்துச்சு எல்லாருக்கும்? எத்தனை பேருக்கு டச்சிங்காக இருந்துச்சு? ஓகே, ஒரு வசனம் உண்டு, உண்மையான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஸோ அந்த ஒரு வசனத்தோட நான் இந்த மெசேஜ் கனெக்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு கோரியோகிராஃபி பார்ப்போம். இப்போ 2 கேர்ள்ஸ் வந்து கோரியோகிராஃபி பண்ணுவாங்க.
தேங்க்யூ கேரன். எல்லாருக்கும் சந்தோஷத்துக்கான ஆன்சர் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராம் மூலமாக. இப்போ நம்ம ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருமே கண்டிப்பாக ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ண உடனே எங்களோட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாருக்காகவும் தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஃப்யூச்சர்லேயும் கண்டக்ட் பண்ணுவோம். அண்ட் எவ்ரி வெட்னஸ்டே காலேஜ்குள்ளேயே நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக மீட் பண்ணுறோம். ஸோ யாருக்காவது அப்படி நாங்கள் மீட் பண்ணும் போது நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா உங்களை இன்வைட் பண்ண பர்சன் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா வெளியில் அந்த டெஸ்கில் இருக்கிற அண்ணாஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எவ்ரி வெட்னஸ்டே நாங்கள் காலேஜில் மீட் பண்ணுறோம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஆல்சோ நீங்கள் போகும்போது ஃப்ரண்டில் பைபிள்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நியூ டெஸ்டமெண்ட் இருக்கும். வேணுங்கிறவங்க பைபிள்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, நீங்கள் ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்போ கேட்குறதுக்காக ஒரு சாங். ஹலோ ஹலோ ஆரிரரோ 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 பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனோ தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா. இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனோ தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. முன்னு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக. இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணி